போட்டிங்களா சாமி? போலாமா? என்னாச்சு? போட்டிங்களா? அது அழுத்தி விடு சாமி, அழுத்தி விடு. டோர் நல்லா சாத்துறீங்களா சாத்தலையா? ஹாய், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி சண்டே மாமியார் வீட்டில் நான்வெஜ் செஞ்சுருக்கிறதா சொல்லி வர சொல்லியிருந்தாங்க. அதனால் நான், என் வீட்டுக்காரர், தம்பி 3 பேர் கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். பாருங்கள், சுற்றி கரும்பு காடு, வாழைத்தோட்டம், தென்னை மரம் அப்படி நிறையா இருக்குது. முன்னாடி டிராக்டர் போயிட்டு இருந்தது. தெரிஞ்ச அண்ணா தான் ஓட்டிகிட்டு போனாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ரோடாக தான் இருக்கும். ஆப்போசிட்டில் வண்டி வரும்போது நம்ம பார்த்து தான் போகணும். ஏன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து கிணறு இருக்கும், ஒவ்வொரு டேர்னிங்கில் கிணறு இருக்கும். அதனால் ரொம்ப வந்து பார்த்து கவனமாக தான் போய்க்கணும் இந்த இடத்துல. இப்போ பாருங்கள், இந்த சைடு கூட ஒரு கிணறு இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சேஃப்டியாக போய்க்கணும். ஏன்னா கிணறு இருக்கிறதே தெரியாது. நைட் டைம்லலாம் வந்திங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக வரணும். அதனால் கொஞ்சம் பார்த்து தான் போய்க்கணும். இப்போ பாருங்கள், நாங்கள் ஓவர்டேக் பண்ணுறோம், அதனால் நின்றுட்டாங்க. நாங்கள் முன்னாடி போகட்டுன்னு சொல்லிட்டு. ஏன்னா டிராக்டர் பின்னாடி போனால் ரொம்ப லேட் ஆகிடும். நான் கல்யாணம் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டை சுற்றி குச்சிக்கிழங்கு காடும் கரும்பு காடும் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கு போடுறதே கம்மியாயிடுச்சு. கரும்பு தான் எல்லாருமே மேக்ஸிமம் போடுறாங்க. என்ன காரணம்னு தெரில. மேபி ஒரு வேளை அவங்களுக்கு அது கட்டுப்படி ஆகலை என்னமோ தெரியல. யார் வீட்டுக்கு போகிறோம்? அதான் வீட்டுங்க. அம்மாவா? நானும் ஒவ்வொரு தடவை வீடியோ எடுக்கும்போது நினைக்கிறேன், இந்த மாதிரி சாங் பேக்ரவுண்டில் வந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஆனால் வீடியோ எடுக்கும்போது மறந்துடுவேன். அந்த சாங்கை என்ஜாய் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்க வேண்டியது. அப்புறம் மறுபடியும் எடிட் பண்ணும்போது தான் ஐயோ பேக்ரவுண்டில் சாங் வருதா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை மியூட்டில் போட வேண்டியது. அப்புறம் நாங்கள் நார்மலாக பேசிகிட்டு இருக்கிற வாய்ஸ் எல்லாம் கட் ஆகிடுது. வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் கறி ரெடி ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கறி ரெடி ஆகலாம் எல்லோரும் வாசம் வந்திருக்குமே. இன்னும் கறி ரெடி ஆகலை. இனிதான் ஒன்றா செய்வாங்கன்னு நினைக்கிறேன். கார் உள்ள வந்த தண்ணியும் தம்பியும் போய் கேட் சாத்திட்டு வந்துட்டுருக்கான். அவங்க அப்பா கரெக்டாக கேட் திறந்து வெளியே போக போகிறாரு. அதுக்குள்ளே சாத்திச்சு. காரில் என்ன சாங் படித்தோம் அதே இப்போ வீட்டில் எஃப்எம்மில் பாடிக்கிட்டு இருக்கு. அவன் சாப்பிடல என்கிட்ட கொடுத்துட்டான். சரி, அவங்க கறிக்கு மிளகாட்டிகிட்ருக்காங்க. தம்பி என்ன வேடிக்கை பார்த்துட்ருக்குறான். சரி நமக்கு என்ன வேலை, நம்ம வெளியே போய் வேடிக்கை பார்ப்போன்ட்டு வெளியே வந்தேன். பார்த்திங்கன்னா எப்போவுமே இங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் ஈக மறுவரிச்சு ஏதாவது ஒன்று போட்டு எரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. எப்போவுமே ஒரே ஒரு புகை மூட்டமாக தான் இருக்கும் இந்த இடம் மட்டும். வெளியே ரோஸ் செடி இருந்துச்சுங்க. எல்லோ ரோஸ் ஒரு 4 இருந்துச்சு, ரெட் ரோஸ் ஒரு 3 இருந்துச்சு. 3 மொக்கு, ஒரே ஒரு ரோஸ் தான் ரெட் ரோஸ் பூத்துருந்தது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மிளகாய் செடி நல்லா காய்ச்சிருக்கு, ஆனால் நிறைய பூச்சி வந்திருக்குங்க. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க. இலையை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. மாமனாரும் வீட்டுக்காரரும் வேலைக்கு போயிருக்காங்க, வந்து தான் சாப்பிடுவாங்க. சரி என்னை இலையை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. எனக்கு வேறு ஹைட்டு வேறு பத்தாது. நல்ல வேலை எனக்குன்னே ஒரு தலைவலை கீழே இருந்தது. அதை கரெக்டாக பார்த்து அறுத்து எடுத்துக்கிட்டேன். இலையை அறுத்தது கிடையாது பெருசாக.
இதை வேறு ரெண்டாக வேறு கட் பண்ணணும். எங்கடா எங்கேயாவது கிழிஞ்சு போயிடுமோன்ட்டு பார்த்து மெதுவாக கட் பண்ணிகிட்ருப்பேன். கறி சாப்பாடு இலையில சாப்பிட்டா தனி டேஸ்ட்டாக இருக்குமா, அதனால் எப்போவுமே வாரம் கறி எடுத்தால் இலையில தான் சாப்பிடுவோம். அது போட்டால் கசக்கு போது சாப்பாடு வச்சுக்கலாம். நீ உட்காந்து சேர்த்து கட்டிட்டு சாப்பாடு வைக்கிறானாமா அவன். சாப்பாடு நீ வைக்கிறியா? அப்படி யார் சாப்பிடுங்க? நீ பரிமாறிட்டுங்களா? நீ சாப்பிடுறியா? நீ சாப்பிட்டு யார் உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க தங்கம், உட்காருங்க. ஆத்தா பரிமாறட்டும். அங்கே உட்காருங்க, இந்த சைடு உட்காருங்க. இங்க வா, அந்த பக்கம் வா, இப்படி வா, இப்படி இங்க வா, இங்க உட்காரு, இங்க உட்காரு, இங்கே உட்காரு. எந்திரிச்சு வா. எந்திரிமா, அப்படி வரக்கூடாது, எந்திரிச்சு போ, எந்திரிச்சு கை கழுவிட்டு வா. அம்மா கை கழுவ போதுமா? அம்மா கை கழுவ சொல்லிடலாமா? நீ மறுபடியும் அப்புறம் சாப்பாட்டில் கை வைக்கக்கூடாது. கை கழுவிட்டு வா. அம்மா யாரை கழுவி விடுவா? போய் கை கழுவிட்டு வாடா, எந்திரிச்சு போடா. ஏய் அடி விழுந்துரும், எந்திரி. இங்கே அப்பா சாப்பிட்ற மாதிரி ஏய் தொடாத இந்த முட்டை சாப்பிடுங்க. கறி எனக்கு வைக்காதீங்க, எனக்கு வேண்டாம். எனக்கு என்னமோ இந்த வீக் வந்து பெருசாக நான்வெஜ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நான் கறி பெருசாக சாப்பிடல. அந்த சைடு போட்ட அந்த சைடு போடுற மாதிரியே பிடிச்சிருக்கிறாங்க. டே காலை எனக்கு கொஞ்சம் கீழே வச்சுட்டு தண்ணி 2 கிளாஸ் குடிச்சிருக்காரு, இல்லை 3 கிளாஸ் குடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அரிசி ஊற வைக்கலான்னு காலையில் கொடுத்து நினைக்கிறேன். அது எங்கே அங்கே போனால் 2 நாள் தான் அது யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது வச்சுருந்தா ஒரு மாதிரி ஆயிடும். 2 நாளைக்குன்னா சுடுவீங்க. தம்பி இங்கேயே கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு ஈவினிங் 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.